ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்கோட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ரஷ்யா மற்றும் ஈரானினுடைய சந்திப்பு, என்ன விஷயங்கள் இந்த சந்திப்பின் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் ஐரோப்பிய யூனியனானது இன்னைக்கு ஈரானுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துள்ளது. மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஏர்பேஸில் இன்னைக்கு அயன்டோம், இஸ்ரேலினுடைய அயன்டோம் நிலைநிறுத்தியிருக்காங்க. இதன் காரணம் என்ன? மேலும் பல தகவல்களை இந்த காணொலியில் உள்ளடக்கி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு ரஷ்யா மற்றும் ஈரானினுடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. நேற்றுக்கு அதாவது நேற்றைய முன்தினம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இதில் ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி மற்றும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் தலைமையில் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ மற்றும் பல தலைவர்களை உள்ளடக்கி இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கு. இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் இந்த போரில் மிக திறமையான முறையில் அவங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதாகவும், மேலும் அந்த மக்களினுடைய உறுதியான போர்த்தன்மை மற்றும் உறுதியான மன வலிமை மற்றும் அவங்களுடைய இந்த போர் திறமைகள்லாம் பார்த்து நாங்கள் வியந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபருடைய புட்டின் அவர்கள் பாராட்டுதலையும், மேலும் இந்த ஈரானினுடைய மக்களினுடைய உறுதி மனப்பான்மையை நாங்கள் உண்மையிலேயே தியாக மனப்பான்மையாக நாங்கள் மதித்து அவர்களுக்குரிய பண்பையும் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆரவாரமாக பாராட்டுதலையும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக ஈரானுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ நாங்கள் உங்களுடன் இணைந்து செயல்பட உறுதியாக நிற்கிறோம். மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து இந்த மத்திய கிழக்கு, இந்த உலகத்திற்கு நம் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை இந்த உலகத்திற்கு வெளியில் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சுக்களும், மேலும் அவங்களுக்கு தேவையான அனைத்து இராணுவ உதவிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அங்கே அப்பாஸ் அராக்சி போனதில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த போர்ச்சூழலில் ஈரான் மிக தீவிரமாக எங்களுடைய உறுதிப்பாட்டில் நாங்கள் தீவிரமாக நின்றோம். அதிலிருந்து நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் பின்வாங்கவில்லை. ஆனால் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு ரிக்வெஸ்ட் மூலமாக எங்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மற்ற தூதுக்குழுக்கள் மூலமாக எங்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் நாங்கள் பின்வாங்கவில்லை. எங்களுடைய உறுதிப்பாட்டில் நாங்கள் நிலைத்து நின்றோம். பின்னர் பாகிஸ்தான் மூலமாக இதனை எங்களுக்கு தூதுகள் மூலியமாக, பாகிஸ்தான் தலைவர்கள் மூலியமாக எங்களுக்கு தூதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். நாங்கள் அதில் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக நின்றுவிட்டோம். ஆனால் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானுக்கு ஒரு திறமை இல்லை. அவர்கள் எப்போதுமே அமெரிக்காவினுடைய கைப்பாவையாகவும், அமெரிக்காவுக்கு ஜால்ரா தட்டும் அளவிலும் அவர்கள் சொல்வதையும் டொனால்ட் ட்ரம்பிற்கு அவர்கள் விசுவாசத்தை காட்டும் விதமாகவுமே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நிறுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அவர் இன்றைக்கு அந்த கூட்டத்திலே தெரிவிச்சிருக்கிறார். மேலும் ஈரான் ரஷ்யாவினுடைய ஒற்றுமையானது மிக வலிமையானது அப்படிங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலும் என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றதையும் இன்னைக்கு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய முன்தினம் அது முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, ஓமனுடைய தலைவர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ஓமனில் சந்திப்பு நடத்தும்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அவங்க தங்கள் வசூல் செய்கிறதுல 2 நாடுகளும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஓமனுடைய அதிபரும் ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நாங்கள் வசூல் செய்வதில் உங்களுக்கும் இதில் % அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்மொழிந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவிற்கு பயணமும் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, ஐரோப்பிய யூனியன் முன்பு ரஷ்யா ஈரான் மேலே மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் ஈரானுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. உங்களுடைய இந்த பொருளாதார தடையெல்லாம் நாங்கள் நீக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி நம்ம தீர்த்து அதனுடைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவோம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கலைந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எங்களுடைய ஐரோப்பிய யூனியனுக்கு தேவையான அனைத்து உதவி, அந்த கப்பல் போக்குவரத்தை எளிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு ஈரானினுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களுடைய அந்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மக்களுக்கு பெண் உரிமை பற்றி அதை சரியான முறையில் எங்களுக்கு வெளிப்படையாக நடந்துக்கணும். பெண் உரிமைகளை நீங்கள் மதித்து நடந்துக்கணும். பெண் உரிமையை நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதை முழுவதுமாக நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, எங்கள் நாட்டில் எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை எங்களுக்கு யாரும் நீங்கள்
சொல்ல தேவையில்லை. எங்கள் நாட்டுக்குள்ள சட்டத்திட்டங்களை நாங்கள் நிறைய சரியான முறையில் நாங்கள் செயல்படுத்திட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் எங்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கான ஒத்துழைப்பு நாங்கள் தரணும் அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல எங்கள் மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார தடைகளையும் முதல்ல நீக்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சம்பந்தமாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு எங்கள் மேசைக்கு நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தடலடியாக அவங்க அதாவது ஐரோப்பிய யூனியன் தலைவருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியினுடைய அதிபர் சான்சலர் மெர்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஈரான் நாங்கள் நினைச்சதை விட மிகவும் வலிமையானவராகவும் திறமை மிக்கவர்களாகவும் நாங்கள் நினைச்சதை விட அதிகப்படியான திறமையானவர்களாகவும் திறன்பட செயல்படக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நாடாகவும் செயல்படுகிறாங்க. அவங்க அமெரிக்காவோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் கவனிச்சப்ப அவங்க இந்த அளவுக்கு மன உறுதியோடு செயல்படுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல. அவங்க மிக வலிமையானவர்களாகவும் மேலும் திறமைசாலிகளாகவும் பேச்சுவார்த்தைகளை கையாளுவதில் மிகவும் அதாவது வல்லமை பொருந்திய ஒரு வலிமையான ஒரு நாடாகவும் செயல்படுகிறார்கள். அதில் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த போர் பிரச்சனையில் அமெரிக்காவானது தேவையில்லாமல் நுழைந்து விட்டு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு கூட தெரியாமல் இன்னைக்கு அமெரிக்காவானது மிகவும் திண்டாட்டத்தில் நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறது. இதை சொல்றதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார், ஜெர்மனியோட அதிபர் சொல்றாரு. ஏன்னா அவங்க செயல்படுகிற விதம் அமெரிக்காவினுடைய விதம் இப்போது அப்படிதான் இருக்கு. அந்த போர்லேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாம முடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கான தெளிவான முன்ன ஐடியாவோட அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்றாரு. இதையே தான் ஆப்கானிஸ்தான்ல செஞ்சாங்க. அப்பொழுது எங்களுக்கு நாங்களும் அதில் ஈடுபட்டு இருக்கோம். அப்போ இழந்த மாதிரி அதை விட தாண்டின இழப்பு இப்போ நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையினால நாங்கள் எப்போதும் ஈரானுடன் அதாவது பேச்சுவார்த்தைகள் மூலியமாகவே நாங்கள் அந்த பிரச்சனைகளை களைவதற்கும் ஈரானுடன் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியும் அவர்களோட சுமூகமான முறையிலே நாங்கள் இந்த தீர்வை காண்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெர்மனியினுடைய அதிபரை இன்னைக்கு அதாவது உறுதிப்பட இன்னைக்கு அவர் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல இதை தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் ஈரான் ஒரு வலிமை பொருந்திய வல்லமையான ஒரு வல்லரசுக்கு இணையான ஒரு நாடு அப்படிங்கிறத ஐரோப்பிய யூனியனும் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதையே அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் அமெரிக்க அதிபர் அந்த யுரேனியம் செறிவூட்டலை மட்டும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு விடாப்பிடியா அவர் என்னன்னா அமெரிக்கா ஈரான் கிட்ட இந்த அணு ஆயுதம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆனால் அவங்க இனி அணு ஆயுதம் சம்பந்தமா மேலும் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட நடத்த மாட்டோம். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ற பிரச்சனைகளை மட்டும் பேசுங்க. இனிமே அணு ஆயுதம் அணுசக்தி சம்பந்தமா எந்த பேச்சையும் இனிமேல் நாங்கள் உங்களிடம் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. இதை காரணமாக காட்டி திரும்பவும் போர் சூழல் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுடைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் லெபனான் மற்றும் இஸ்ரேலில் பேச்சுவார்த்தை ஏற்கனவே சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் மீறி மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டு தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் வடக்கு காசா, தெற்கு காசா, மத்திய காசா, கான்யூனிஸ், வெஸ்ட் பேங்க் ஆகிய பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல் அங்கேயும் ஆரம்பிச்சு இப்போ அங்கேயும் தாக்குதல்கள் நடத்தி அங்கே உள்ள அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காசாவில் உள்ள 200 குழந்தைகள் அப்பாவிகளை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். லெபனான் பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனானில் மிக கடுமையான உச்ச தாக்குதல்களை இஸ்ரேல் ஐடிஎஃப் ராணுவம் நடத்தி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே திருப்பி இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவும் கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் வர்றாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஜோசப்பா அப்படிங்கிற ஒரு ஜனாதிபதி, லெபனானுடைய ஜனாதிபதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய அவர் அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் கலந்துக்க கூடாது, இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது. அவங்க எப்பவுமே முன்னுக்கு புறனான செயல்களையே ஈடுபடுவாங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை என்ன நடத்தினாலும் உங்களுடைய ஒப்பந்தங்களை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அவங்க செய்யறதா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை ஈடுபடக்கூடாது. ஒரு அரசாங்கமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்தை நாங்கள் முன்னெடுத்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க ஆக்கிரமிப்பு உள்ள லெபனான் நாட்டுக்குள்ள பஃபர் ஜோன் அமைச்சு மஞ்சள் எல்லை கோட்டை அமைச்சு அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த ராணுவம் தட்டி கேட்காம நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கீங்க, இதை நீங்க நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. ஆனா அதை கேட்காம இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த லெபனானினுடைய அதிபர் ஜோசப் அவர்கள் நீங்க அதாவது ஹிஸ்புல்லாவை தான் நாங்கள் களைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவை நீங்க ராணுவ ஏதாவது ஆயுதத்தை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் இதுல ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அந்த ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய லெபனானினுடைய நாட்டு ராணுவமே எதிர்த்து எந்த செயலுமே ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அதிகாரிகளே சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவர் ஜனாதிபதியோட மனநிலை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஆனால் அங்க உள்ள பிரசிடென்ட் அவர் என்ன பண்றாரு, லெபனான் அது ஹிஸ்புல்லா தான் முக்கியம், ஹிஸ்புல்லா தான் இப்போது ராணுவமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா கிட்ட எந்த கலந்து ஆலோசனையும் செய்யாம நாங்கள் இதுல எந்த முடிவுகளும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கும் ஜனாதிபதி அதாவது அதிபருக்கும் பிரதமருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பிரதமர் என்னன்னா ஹிஸ்புல்லாவுக்கு சாதகமா அந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவமே ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஆனால் ஜனாதிபதி மட்டும்தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமான சூழலில் சாதகமான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாருங்கிறத இந்த காணொலியில் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஹிஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க.
அதாவது தெற்கு லெபனான் மற்றும் வடக்கு இஸ்ரேல் சைடில் நடந்த தாக்குதல்களை எங்கெங்கெல்லாம் ஐடிஎஃப் ராணுவம் நின்று இருந்தாங்களோ அங்கெல்லாம் கவச வாகனங்களையும் மேலும் அந்த ஐடிஎஃப் இருக்கக்கூடிய பகுதிகளையும் குறிவச்சு தாக்குனதில் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட நேற்றும் முன்தினமும் சேர்ந்து இதுவரையிலும் 35-40க்கு மேலே ஐடிஎஃப் வீரர் ராணுவமானது இறந்திருக்கக்கூடும், படுகாயமடைந்து ஹெலிகாப்டர் மூலியமா இன்றைக்கு அள்ளி சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஐடிஎஃப் ராணுவமானது அதை முழுவதுமாக வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறாங்க, தணிக்கை செஞ்சு அதை வந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க அந்த செய்தி என்னன்றது. ஆனால் அதிகப்படியான ஐடிஎஃப் ராணுவ வீரர்கள் வந்து இதில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செய்திகள் வெளியே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பிரதமருக்கு ஏற்கனவே கேன்சர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளாக இடையில தலைமறைவாக இருந்தார் இல்லையா, அப்போ வந்து அவருக்கு கேன்சர் சம்மந்தமாக இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னாங்க. இப்போ வந்து அது குணமாகி நல்ல விதமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே 2 நாளைக்கு முன்னாடி ட்ரூ சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து அந்த அதாவது வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர்களும் அது எதிர்கட்சி யாயிர் லாபிட் அவர்களும் சேர்ந்து இந்த நெதன்யாஹுவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்துட்டு வராங்க. அதாவது வரும் நவம்பர் மாதத்தில் அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தல் மாதிரி ஒரு தேர்தல் எலெக்ஷன் வரப்போகுது. அதை கருத்தில் கொண்டு இனிமேல் வந்து இஸ்ரேல் நெதன்யாஹு தலைமையில் இந்த நாடு இருந்துச்சுனாக்கா ஒட்டுமொத்த நாடுமே அழிஞ்சிடும். இது அதாவது இனி இந்த இஸ்ரேலினுடைய நாடே இல்லாத போயிடும். அது நம்ம இனிமேல் வந்து நெதன்யாஹுவை அரசியல் வாழ்க்கையில் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லஞ்ச ஊழல் உதவி ஒழிப்பை வழக்கை எடுத்து அந்த ஜனாதிபதி இன்னைக்கு அதுக்கு எதிரான மனநிலையில் இனி அவருக்கு மன்னிப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முன்னெடுத்து அவர் மேலே வழக்கு தொடுத்ததை ஆக்ஷன் எடுக்க போகிறதாக கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மாதங்களில் அதனுடைய போர் அமைச்சரவையில் அந்த செலவு கணக்கிடங்களை கூட்டி அதனுடைய வரவு செலவு கணக்கை பார்க்க போகிறதாகவும் அதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இனி அரசியல் வாழ்க்கையில் இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதாவது வலதுசாரி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இணைந்து நெதன்யாஹு கட்சிக்கு எதிரான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திட்டு இருக்காங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் ஊடக செய்திகளாக இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அடுத்தபடியாக என்னன்னா, இடையில பார்த்தோம் இல்லையா, மாலி அண்டு ரஷ்யா, மாலியில் வந்து ரஷ்யா ராணுவமும் மாலி ராணுவமும் இணைந்து இந்த ஜுண்டா அப்படிங்கிறது ஜுண்டா பிளஸ் ஜெயனன் ஆகிய 2 பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஜுண்டா மற்றும் ஜெயனன் குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மிக கடுமையான தாக்குதல் பல இடங்களில் மாலியில் இன்னைக்கு கைப்பற்றிருக்காங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் தலைநகரை நோக்கியும் சென்றிருக்காங்க. தலைநகர் நோக்கி செல்லும்போது அங்கே ரஷ்ய ராணுவ தளமும் இருக்குது. ரஷ்ய ராணுவ தளத்தை கைப்பற்றியிருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு ரஷ்ய ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களை மாலி ராணுவத்தோடு இணைந்து செஞ்சிருக்காங்க. அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த பயங்கரவாத குழுக்கள் பின்வாங்கி இருக்கிறதாகவும் மேலும் அந்த இடங்களை சூறையாடி இருக்கிறதாகவும் அந்த மாலி ராணுவத்தினுடைய பிடித்துக்கொண்டு ஒரு 50-60 பேருக்கு மேலே கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வருகிறது. மேலும் இதனை கருத்தில் கொண்டு பக்கத்து நாடான பர்கினோ ஃபர்சா மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளில் ராணுவ கூட்டமைப்பு அனைத்து ஒப்பந்தங்களும் இருக்குது. அதன் தலைமையில் அவங்களும் இன்னைக்கு ராணுவ அதிகாரிகளையும் ராணுவ வீரர்களையும் அந்த நாட்டினுடைய பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக இன்னைக்கு களம் இறக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம காணொலியை பின்தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா, இதுக்கு இந்த மாலிக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணும் விதமாக ரஷ்யா மற்றும் ஈரானும் அதுக்கு மாலி ராணுவத்திற்கு சாதகமான சூழ்நிலை சாதகமான அனைத்து ராணுவ தளவாடங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரஷ்யா சைனா இரண்டும் இணைந்து ஈரானுடன் இணைந்து மாலி ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, இப்போ ஈரானுக்கு எதிராக வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது மீண்டும் தனது வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இதுவரையில் நடந்த போர் சூழலில் அனைத்து கல்ஃப் நாடுகளும் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்தாங்க, அவங்கள அடிச்சிருந்தாங்க. திரும்பவும் ஒரு சில நாடுகள் பின்வாங்கியிருந்தாங்க இல்லையா. இப்போ திரும்பவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது அதாவது இஸ்ரேலினுடைய ஐண்டோம் சிஸ்டத்தை அதாவது இப்போ வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸில் நிறுத்தாம ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ராணுவ பேஸ்லேயே வந்து நேரடியாக நிலைநிறுத்திருக்காங்க. இது எதை குறிக்குதுனாக்கா, ஏன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ராணுவ தளத்தை நிறுத்தினா திரும்ப அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா அமெரிக்காவினுடைய ஏர்பஸ்ல நிறுத்தினாக்கா ஈரான் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 500-600 இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்களும் பாதுகாப்பு அமைச்சர்களும் இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் களமிறங்கி இருக்கிறதாகவும் மேலும் இந்த போர் திரும்பவும் மூடுவதற்கான சூழல்கள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களையும் மற்றும் அவர்களுடைய வான்படைகளின் உதவியையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது நாடி இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, மீண்டும் போர் சூழல் ஏற்படுச்சுன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தான் சரியான அடி விழும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஸ்போக் பர்சனுடைய ஆலோசகரே வந்து தெரிவிச்சிருக்காரு மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இஸ்லாமிய குடியரசு வந்து இப்போது ஒரு வல்லரசு போல செயல்படுது. அதாவது அவங்க வந்து இந்த போர் சூழல் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக அனைத்து நாடுகளிடமும் சுமூகமான உறவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் சூழல் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அணு ஆயுதமே இல்லாத போது இந்த ஈரானுடைய இந்த தோணி வந்து எப்படி இருக்கு, அதாவது இந்த ஈரான் வந்து வல்லரசு போல செயல்படுகிறது, இஸ்லாமிய குடியரசு இல்லை வல்லரசு போல செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய ஸ்போக் பர்சன் ஆலோசகரே வந்து இன்னைக்கு ஒத்துக்கிறாரு. அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா,
இவங்க வந்து வல்லரசு போல இப்போவே செயல்படுறாங்க, இவங்களுடைய அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா இன்னும் அவங்க வந்து இந்த மத்திய கிழக்கை கட்டி ஆளுவாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அந்த இது வந்து சற்று குறையும் இல்லையா மரியாதை, அவங்க வந்து பின்னுக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த வந்து அவரோட பொறுத்த ஈகோ கிளாஷ்னால இப்போ அவர் சொல்ற இதை வந்து அழிக்கணும், இதை வந்து ஒடுக்கணும், இதை வந்து ஈரான் வந்து இனிமேல் வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில மீண்டும் மீண்டும் அவங்க வந்து ஈரானுக்கு எதிரான மனநிலையே எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து இவங்க இதை பார்க்க போனோம்னா எதனால ஈரானுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேல இவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கினுடைய ஆய்வாளர் ஒரு ஆள் பத்திரிகை ஆய்வாளர் ஒருத்தர் தெரிவிக்கிறாரு. அதாவது ஈரான் இந்த அளவுக்கு கோபமா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேல் அதாவது பாலஸ்தீன் காசா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் பல அப்பாவி மக்கள் குழந்தைகளை இனப்படுகொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூடான்லையும் அப்பாவி மக்களை கொண்டு அந்த பயங்கரவாத குழுக்களை உருவாக்கி அந்த ராணுவத்துக்கு எதிராக போராடி அந்த நாட்டு மக்களையும் பல இன அழிப்பு செஞ்சு அங்கே உள்ள வளங்களை சுரண்டுறதுக்கும் அந்த பயங்கரவாத குழுக்கள் உதவி செஞ்சு அங்கே உள்ள வளங்களை சுரண்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோமாலியா சூடான்லையும் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. சூடானில் தான் அதிகமான மக்களை கொண்டிருக்காங்க. அங்கே அதே மாதிரி சோமாலியாவிலையும் அந்த வேலையை செஞ்சு அங்கே உள்ள மக்களை இன அழிப்பு செஞ்சிருக்காங்க. அடுத்தது இப்போ நைஜர், மாலி ஆகிய நாடுகளில் இப்போ ஆப்பிரிக்கா சைடில் அங்கேயும் போயிட்டாங்க. இது எல்லாத்துலேயுமே இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கச்சிதமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கு. அங்கே அந்தந்த நாட்டிலேயும் இனக்குழுக்களை உருவாக்கி அந்தந்த மக்களுக்கு எதிராக அவங்களை போராட வச்சு அந்த மக்களை இன அழிப்பு கொன்று குவிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த மக்களுடைய வலியும் வேதனையும் சாபங்களும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் அதே மாதிரி ஈரான்லையும் இன அழிப்பு செய்வதற்கும் ஈரானை அழிப்பதற்கும் ஈரானை ஒழிச்சு கட்டுவதற்கும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறைமுகமாக பல கட்ட வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஆய்வாளர் கருத்து தெரிவிக்கிறார். இதனால தான் ஈரான் வந்து ஒரு காரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸை இத்தனை நாளாக விட்டு வச்சாங்க. இந்த போர் சூழல் ஆரம்பிச்சதுன்னா திரும்பவும் எந்த நாடு அதிகமாக அடிக்கிறாங்களோ இல்லையோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு கண்டிப்பாக சரியான பாடத்தை இதுல இருந்து கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய கிழக்கினுடைய ராணுவ ஆய்வாளரே இன்னைக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்தபடியா என்னன்னா, ஈரானினுடைய ரேடார் அமைப்புகள்லாம் இன்னைக்கு அழிச்சாங்க இல்லையா, ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய ரேடார் தளங்கள் எல்லாத்தையுமே மத்திய கிழக்கிலிருந்து அழிச்சிச்சு இல்லையா. அது வந்து அதை அழிச்சதுக்கு அப்புறம் ஈரான் நீர் நிலங்கள், குளங்கள், அதாவது அனைத்து பகுதிகள் மேகங்கள் அதாவது பருவ மாற்றங்கள் ஏற்பட்டு மிக அதிகப்படியான மழை பொழிவும் அந்த துருக்கி மற்றும் அந்த மத்திய கிழக்கை சார்ந்த அனைத்து நாடுகளிலும் வெள்ளப்பெருக்கு போன்ற ஏற்பட்டு மிக தண்ணீர் வறட்சியெல்லாம் நீங்கி மிக செல்வ செழிப்பாக இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த அமெரிக்காவினுடைய ரேடார் தளங்கள் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்திய ஒரே காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகவியலாளர் அலெக்ஸ் என்பவர் இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலமாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக என்னன்னா, இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தை வந்து நேற்று திடீர்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட்டியிருக்காரு. அதை வந்து கூட்டி என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் ஈரான் மேல போர் தொடுக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அதாவது நாளையோட இந்த 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது இல்லையா, அதை வந்து போர் திரும்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி போர் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அவங்களுடைய மத்திய கட்டளை தளபதி, போர் அமைச்சரவை தளபதி மற்றும் செர்காமினுடைய தளபதி, கடற்படை தளபதிகள், அப்புறம் முத்தரப்பு பலகட்ட தளபதிகளை கூட்டு போர் அமைச்சரவை கூட்டத்தை நடத்திருக்காரு. இதுல இந்த அளவுக்கு நம்ம தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் அலசி விசாரிச்சிருக்காங்க. அதுல இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் தலைவருக்கும் துணை அதிபராக இருந்த ஜேடி வான்ஸுக்கும் மிக கடுமையான வாக்குவாதமாகி மோதல்கள் உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா பென்டகன் சரியான முறையில் தர ஆய்வு பண்ணல. இந்த அளவுக்கு நம்ம தோல்வி வருவதற்கு காரணம் அவங்களுடைய தர ஆய்வுகள், அறிக்கைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து அதாவது பிரதமருக்கு விசுவாசமா இருக்கிறோங்கிற பேர்ல தவறான ஒரு தவறான செய்திகளை சொல்லி அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. உண்மையான ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள் மற்றும் அவங்களுடைய போர் சூழல்கள், இது அவங்களுடைய போர் தளவாடங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருப்பு இருக்கு, அவங்களுடைய பலம் என்னங்கிறத சரியான முறையில் தர ஆய்வு பண்ணாம இன்னைக்கு இந்த போர்ல நம்ம மாட்டிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன செய்து போறதுன்னு தெரியாம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸுக்கும் மற்றும் அவங்களுடைய போர் அமைச்சரவை தலைவருக்கும் மிக கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாக உருவாகியிருந்ததாக அங்கிருந்து தகவல் ஊடகத்தின் வாயிலாக வருகிறது. மேலும் இந்த அனைத்து செயல்பாடுகளும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதாவது இன்னொன்று என்னன்னா, மாஸ்கோவுக்கு அருகில் உள்ள ஒரு நகரத்தில் இன்னைக்கு உக்ரைன் வந்து மிக கடுமையான தாக்குதல் நடத்தி அங்கே உள்ள எண்ணெய் வயல்களையும் எண்ணெய் கிணறுகளையும் எரிய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சுற்றி இருக்கிற பகுதிகளில் அந்த தாக்கங்கள் அதிகமாக இருந்ததாகவும் மேலும் மழை போன்ற பிசுபிசுப்பாக அனைத்து மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் படர்ந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக இன்னைக்கு ஒடிசாங்கிற பகுதிகளில் ரஷ்யாவானது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இன்னைக்கு அதுக்கான பதிலடியும் கொடுத்திருக்காங்க. மேலும் இப்போது நம்ம பார்த்த காணொலிகள் மூலமாக அனைத்து தகவல்களும் புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.